வணக்கம். இன்றைய சில முக்கியமான செய்திகள், அதனுடைய பின்னணி தொடர்போடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். ஸ்ரீலங்காவில் அண்மையிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற கனிமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான மேலதிக செய்திகள் சில கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பில் ஏற்கனவே 8 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையிலே மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கம்புகா மற்றும் உடுகம்புல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பல்வேறுபட்டவர்கள் இது தொடர்பான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு வரும் நிலையிலே மேலதிகமாக இப்போது இந்த 3 பேருடைய கைது இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த துப்பாக்கிதாரியினுடைய அந்த காதலியினுடைய வாக்குமூலத்தினை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களுடைய செல்ஃபி, ஒரு வாகனத்தில் இருக்கின்ற செல்ஃபி ஒன்று வெளியாகி அதுவும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவருடைய காதலி என்று சொல்லப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் விசாரணை இடம்பெற்று அவருடைய வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அவரோடு சேர்த்து கைது செய்யப்பட்ட மற்றைய நபரிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவத்திலே கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்கள் தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம், குறிப்பாக இன்றுகுமார திஸ்ஸநாயக்கவினுடைய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இடம்பெற்றிருந்த ஒரு மிக பாரிய ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த பாதாள உலக கோஷ்டியை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று அவர்கள் சொல்லி அதை மக்கள் மத்தியிலே அந்த ஜனாதிபதியினுடைய அந்த கருத்தினை மக்கள் நம்புவதற்கேற்ற வகையில் இதற்கான விசாரணைகள் இடம்பெறுகிறதா என்பதை வெளிப்படைத்தன்மையோடு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தினுடைய அடிப்படையில் இந்த அரசாங்கம் இருக்கின்ற வேளையிலே தான் இதுபோன்ற தொடர்ச்சியான கைதுகள், விசாரணைகள், வாக்குமூலங்கள் பெறுகின்ற செய்திகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு, குறிப்பாக ஸ்ரீலங்காவுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இதுவரைக்கும் இல்லை என்று ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க சொல்லியிருக்கிறார். வரலாற்று சிறப்பு மிக்கதாக கருதப்படுகின்ற கண்டி தலதா மாளிகையை இன்றைய தினம் தரிசித்ததன் பின்னர் தான் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, பாதாள குழுக்களுக்கிடையே மோதல்கள் வலுப்பெற்றிருந்தாலும் அது பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு சிக்கலாக அமையாது, இதுவரையில் அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சஞ்சீவனுடைய கொலை என்பதை தாண்டி கொட்டாஞ்சேனை பகுதியில் இன்னொரு துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் இடம்பெற்றிருந்தது. எனவே இது மக்கள் மத்தியிலே கொஞ்சம் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் தொடர்பில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கின்ற வேளையில் இது ஜேவிபியினுடைய முகமாக இது வெளிப்படுகிறதா என்கின்ற விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே தான் இது போன்ற ஒரு கருத்தினை நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றுகுமார் திஸ்ஸநாயக்க தெரிவித்திருக்கின்றது, வெளிவந்திருக்கின்றது. இதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார். அண்மையில் உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்பி தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது பல்வேறுபட்ட தரப்பிலே சொல்லப்படுகின்ற நிலையிலும் அதற்கான மாற்றுக் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையிலும் இது தொடர்பான எந்த விதமான முடிவும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் பின்பற்றுகின்ற கொள்கையிலே எந்த மாற்றத்தையும் இதுவரைக்கும் கொண்டு வரவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பை வழங்குமாறு கோரிக்கை பல்வேறுபட்ட தரப்பில் இருந்து விடுக்கப்படுகின்ற நிலையிலும் சபாநாயகர் பதில் போலீஸ் மா அதிபருக்கு இது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு அறிவித்திருக்கின்றதும் இன்னொரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரதிநிதிகளுக்கும் சக தமிழ் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது மறுபுறத்தில் இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சி, இந்த 2 கட்சிகளை தவிர்த்து ஏனைய கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பாக இது இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் காலை வேளையில் யாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அல்லது இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பங்கு கொள்வது தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், சமத்துவ கட்சி, ஜனநாயக தமிழரசு
கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பதாக பிந்தைய கிடைத்த செய்திகள் வாயிலாக அறிய முடிகின்றது. குறிப்பாக ஒரு சில பிரதான கட்சிகளை தாண்டி இந்திய கட்சிகள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்றாக போட்டியிடப் போகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை மிக விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார்கள் என்று நம்பலாம். ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த தமிழ் கட்சிகளுடைய பிளவுகள் தமிழ் பிரதிநிதிகளை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது ஏனைய மிக முக்கியமான தேர்தல்களில் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதிலே பல்வேறுபட்ட பின்னடைவுகளை சந்தித்திருந்த நிலையில் இப்பொழுது உள்ளூராட்சி என்கின்ற இந்த விடயத்திலே தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு நிற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகின்றது. வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதை பெறப்படுகின்ற முதல் தொகுதி வாகனங்களிலே புதிய மோட்டார் சைக்கிளுடைய விலையாக இலங்கை ரூபாயுடைய மதிப்பிலே 1 மில்லியன் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மோட்டார் நிறுவனம் ஒன்று தன்னுடைய அதிகாரபூர்வமான வலைத்தளத்திலே தான் புதிய பல்சர் N160 மோட்டார் சைக்கிளுடைய விலையாக 9,34,950 இலங்கை ரூபாய்கள் என்று அறிவித்திருக்கின்றது. அதே போல புதிய டிஸ்கவர் 125 DRL மோட்டார் சைக்கிளினுடைய விலையை 7,31,950 என்றும் அதே போல புதிய CT 100TS மோட்டார் சைக்கிளினுடைய விலை 6,37,950 என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் இலங்கையினுடைய பிரதான முச்சக்கர வண்டி விற்பனை நிறுவனம் ஒன்று முச்சக்கர வண்டிகளுக்கான முன்கூட்டிய ஓர்டர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய விளம்பரத்தையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் புதிய பஜாஜ் முச்சக்கர வண்டியினுடைய விலை, பொருட்கள் மற்றும் சேவைகள் தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு மிக பாரிய அளவான 16,90,670 என்று ஒரு பாரிய அளவான எண்ணிக்கை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெறுமதி வரி சேர்க்கப்பட்டு ஒரு புதிய முச்சக்கர வண்டியினுடைய விலையாக அது 19,95,225 இலங்கை ரூபாய்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன இறக்குமதி வரிகளை குறைப்பதற்கு அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்களை வெளியாகி வந்து கொண்டிருக்கும் நிலையிலே தான் இந்த செய்திகள் குறிப்பாக இதுபோன்ற வாகன வரிகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற செய்திகளை தொழில் அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ மறுத்திருக்கின்றார். வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பானது இன்னொரு வர்த்தமானி மூலம் திருத்தப்படும் வரையிலே மாற்றமடையாது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இதேபோல அமெரிக்காவின் வெளிநாட்டு உதவிகள் நிறுத்தப்பட்டிருப்பது இலங்கையிலே பல முக்கியமான திட்டங்களை பாதித்திருப்பதாக நம்பப்படுகின்றது. அவற்றிலே உணவு பாதுகாப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள், ஜனநாயக நிர்வாகம், ஊழல் எதிர்ப்பு, எல்லை பாதுகாப்பு உட்பட்டவையும் அடங்குகின்றதாகவும் இலங்கையில் இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்ச் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டங்கள் சிவில் சமூகம், தனியார் துறை மற்றும் மேம்பாட்டு கூட்டாளர்களுடைய ஆதரவோடு மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோல இந்த வாகன இறக்குமதி தொடர்பில் ஏற்கனவே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது. இந்த வாகன இறக்குமதி வரிகளை குறைப்பதற்கு அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வரக்கூடிய செய்திகளை மறுத்திருக்கின்றார் தொழில் அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ என்று சொல்லியிருந்தார். இதில் குறிப்பாக இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீளவும் வரும் வரைக்கும் இது தொடர்பான எந்தவிதமான உறுதியான செய்திகளும் இப்போது இல்லை என்றும் மறுபரிசீலனை செய்வதற்கான எந்த விவாத திட்டங்களும் இதுவரைக்கும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திருத்தந்தை போப் பிரான்சிஸ் உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக இருப்பதாக வத்திக்கான் அறிவித்திருக்கின்றது. 88 வயதாகும் திருத்தந்தை பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக கடந்த வாரம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவருக்கு 2 நுரையீரல்களும் நிமோனியா பாதுகாப்பு ஏற்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. திருத்தந்தையினுடைய உடல்நிலை உயிருக்கு ஆபத்தானது அல்ல என்று அவருடைய மருத்துவ குழு ஒரு நாள் முன்பாக அறிவித்திருந்த போது அவருடைய உடல்நிலை இப்பொழுது கவலைக்கிடமாக இருப்பதாக வத்திக்கான் அறிவித்திருக்கின்றது. இந்த சூழலிலே உலகெங்கிலும் இருக்கும் கிறிஸ்தவ சமூகத்தினுடைய உச்ச மத தலைவரான திருத்தந்தை பிரான்சிஸின் மீட்சிக்காக கிறிஸ்தவ சமூகம் தொடர்ச்சியாக பிரார்த்தனைகளை ஆரம்பித்திருக்கின்றது. தன்னுடைய உடல்நிலை குறித்து பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்குமாறு திருத்தந்தை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் இந்த இடத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இவைதான் இன்றைய தினத்தினுடைய முக்கியமான சில செய்திகளாக இருக்கின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.